வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வேல்ஸ் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வடிவும் மாரியும் பரிமாறிட்டு இருக்க 4 வேல்ஸும் பாட்டியும் சுகன்யாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மாரி சக்திவேல் தட்டில் ஏதோ போட போதுங்கிறாரு அவரு. தம்பி சட்னி அப்படின்னு பழனிக்கிட்ட போறாங்க மாரி. ஏதோ உப்பு இல்லாத பண்டத்தை சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நெளிஞ்சிட்டு இருக்காரு சக்திவேல். குமரவேல் தட்டுல இட்லியை வச்சு அது எந்திரிச்சு ஓடிடாம இருக்கிறதுக்கு மேல விரல வச்சு புடிச்சிட்டு இருக்காரு. ஏங்க உங்க அக்கா வீட்டுக்கு இன்னைக்கு போவீங்களான்னு சுகன்யா கேட்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கதான் போறேங்கிறாரு அவரு. எந்த நேரமும் அங்கதான் போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, ஏம்மா நாள் முழுக்க நான் உங்கூட தானே இருக்கேன், அங்க கொஞ்ச நேரம் தானே போறேன், நான் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு ரொம்ப பவ்யமா கேக்குறாரு பழனி. முகத்தை லைட்டா தூக்கி வச்சுட்டு போங்க போங்கன்றாங்க சுகன்யா. சக்திவேல் ஒரு மாதிரி டென்ஷனாவே உட்கார்ந்துருக்க. தம்பி கடப்பக்கம் பாண்டியனை ஏதோ பேனர் வச்சிருக்காராமே அப்படின்னு வடிவு ரொம்ப ஆர்வமா கேட்க, அட ஆமா அண்ணே, அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அதை தான் நான் மறந்தே போயிட்டேன். ராஜு வேற உங்ககிட்ட காட்டுங்கன்னு சொல்லி அனுப்புனா இருங்க அப்படின்னு மொபைல்ல கேலரியை ஓபன் பண்ணி அந்த போட்டோவை ஓபன் பண்றவரு, அண்ணே இதோ பாருங்க என்ன முத்துவேல் கிட்ட கொடுக்குறாரு. முத்துவேல் அந்த பேனரையும் அந்த போட்டோல இருக்க தன்னோட பொண்ணையும் பார்த்து முயல் பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்காரு. சக்திவேல் டென்ஷன்ல மீசையை தடவிக்கிட்டு இருக்காரு. வடிவும் ரொம்ப ஆசையா பாத்துக்கிட்டே இருக்கவங்க, ஏங்க காமிங்களேன்னு கேக்குறாங்க. இந்தா பாரு அப்படின்னு அவர் மொபைல கொடுக்க வடிவு வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி இருக்கா பாருங்களேன் அப்படின்னு வடிவு சொல்ல குமரவேல் அப்படியே கோவத்தோட நிமிர்ந்து பாக்குறாரு. என்னப்பா நீங்களே தான் பாப்பீங்களா, எனக்கும் கொஞ்சம் காட்டுங்களேன்றாங்க பாட்டி. உன் பேத்தி பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு பாண்டியன் ஸ்டோர் முன்னாடி உன் மருமகன் பெரிய பேனர் வச்சிருக்காரு அப்படின்னு பழனிவேல் சொல்ல வடிவு கிட்ட இருந்த மொபைல வாங்கி மாறி பார்த்துட்டு எப்படி இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சக்திவேலும் குமரவேலும் இந்த ஏரியாவுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி கடுப்போட உட்கார்ந்து இருக்காங்க. எங்கிட்ட காமின்னு பாட்டி ஆர்வமா கேட்க, ரொம்ப அழகா இருக்கிறா ஷோ அப்படின்னு மாறி பார்த்துக்கிட்டு இருக்க. போதும் பார்த்தது கூட என்கிட்ட அப்படின்னு பாட்டி கேட்க, இந்தாங்க கண்ணு நீட்டுறாங்க மாறி. வடிவு அதை வாங்கி இந்தாங்க தன்னை பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டி அதை வாங்கி பார்த்துட்டு முகமெல்லாம் பல்பெரிய, ஐயோ என்னப்பா என் பேத்தி ராஜி அப்படியே ஆபீசர் மாதிரியே இருக்கா அப்படின்னு அவங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்க. சக்திவேலும் குமரவேலும் பயங்கர கடுப்போடு பாக்குறாங்க. முடிஞ்சா சக்திவேல் அந்த மொபைலையே எரிச்சிருவார் போல இருக்கு. பாட்டி அதை கண்ணு சுருக்கிக்கிட்டு பார்க்க முத்துவேல் பார்த்து சிரிக்கிறாரு. ஆனா இதுல என்னமோ எழுதியிருக்கு, அதுதான் என்னன்னு தெரியலங்கிறாங்க பாட்டி. இத கொஞ்சம் படிச்சு சொல்லேன் இந்தான்னு சுகன்யா கிட்ட நீட்டேன். சுகன்யாவும் அதை வாங்கி பரீட்சையில் பாஸ் ஆகி இருக்கும் எங்கள் வீட்டு மருமகளுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருக்கு அப்படின்னு சுகன்யாவும் சிரிப்போட சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படிங்கிற பாட்டி மறுபடியும் சந்தோஷமா மொபைலை கையில் எடுக்க. சக்திவேலுக்கு வர்ற டென்ஷனுக்கு டேபிளையே தூக்கி அடிக்கலான்னு இருக்கு. குமரவேலும் பயங்கர கடுப்போட இருக்காரு. பாட்டி மொபைலை கையில கொண்டு வந்து 2 முத்தத்தை கொடுத்து, அழகா இருக்கிறா, நல்லா இருக்கணும்ன்றாங்க. ஏதாவது சொல்லலாமான்னு சக்தியோட உதடு மீசை எல்லாம் துடிக்குது. ராஜிய கொண்டாடி தள்ளுறாங்க. இப்படி மருமகளை கொண்டாடுற குடும்பத்தை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு பழனி சொல்ல, ஆமாண்டா ராஜி ரொம்பவே உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிடா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சக்திக்கு தாங்க முடியல, தொண்டையை செருமிட்டு இருக்காரு. எல்லாரோட முகமும் கொஞ்சம் மாறி போயிடுது. எல்லாரும் சக்தியை பார்க்க, அண்ணே குமரவேலோட நிச்சயத்துக்கு நான் நாள் குறிச்சிட்டேங்கிறாரு சக்தி. இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம்னே அப்படின்னு சக்தி சொல்ல எல்லாரும் ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாங்க. என்ன ஏதோ சொல்றாருன்னு பார்த்தா இப்ப திடீர்னு நிச்சயம் கல்யாணங்கிறாரு. இங்க யாரும் சரின்னு கூட சொல்லலையேன்னு எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தம்பி பொண்ணு பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க, சரியா வரும் வராதுன்னு எல்லாரும் மாறி மாறி பேசணும், அவ்வளவுதானே, நீங்க இன்னும் எந்த முடிவும் எடுக்கலன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வடிவு சொல்ல பாட்டியும் முகத்தை கோவமா வச்சுக்கிட்டு, எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம், நீ என்னடான்னா நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க. குமரவேலும் வெடுக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. அவரோட பார்வையை ஏன் அப்பத்தா எனக்கெல்லாம் கல்யாணமே நடந்துடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உடனே மாறி சமாளிச்சு வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரா, அதனால அன்னைக்கே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு மாறி சொல்றாங்க. ஏம்மா மாறி இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டி கேட்க. மாறி கொஞ்சம் தடுமாறிட்டு சக்திவேலை பார்த்துட்டு, பொண்ணு வீட்டில் பேசினதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னாங்க அப்படின்னு மாறி சொல்ல அவர் ஒரு முறைக்கிறாரு. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா அண்ணி அப்படின்னு பழனி கேட்க மாறி கொஞ்சம் தடுமாறிட்டு,
மகனுக்கு ஒரு நல்லது நடந்தா எந்த தாய் தான் சந்தோஷப்பட மாட்டா அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் அவங்களையே பார்க்க அது சரி, இப்ப வீட்டுக்குன்னு மூத்தவன் ஒருத்தன் உங்க யாருக்குமே தேவையில்லை அப்படித்தானே என்ன பாட்டி கேக்குறாங்க அப்படின்னு பாட்டி கேட்க மாறி பொசுக்குன்னு அவங்கள பாக்குறாங்க. சக்திவேல் அமைதியா பார்க்க முத்துவேலு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொன்னான். ஆனாலும் அவனை மதிச்சு ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ ஏன் நிச்சய தேதியை முடிவு பண்ற அளவுக்கு போயிட்டல்ல அப்படின்னு பாட்டி கேட்க படக்குன்னு அவர் அம்மாவை பாக்குறாரு. இது உனக்கு தப்பா தோணலையா அப்படின்னு பாட்டி கேட்க இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் சொல்லு ஆத்தா, என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கையை விரிச்சிட்டு கேக்குறாரு. நீ எடுக்கிற முடிவை கொஞ்சம் பொறுமையா உனக்கு மூத்தவன் இருக்கானே அவங்கிட்ட கேட்டுட்டு எடுத்திருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல முத்துவேல் அமைதியா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆத்தா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கலாம். எப்ப அப்ப, ஆனா இப்ப அண்ணன் அப்படி இல்லையே ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல முத்துவேல் அவரையே பார்த்துட்டு இருக்காரு. அண்ணன் தான் ஒட்டு மொத்தமா மாறிட்டாங்களே. இப்பெல்லாம் முழுக்க முழுக்க அவங்க பொண்ணை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சக்திவேல் பல்ல கடிச்சிட்டு சொல்ல முத்துவேல் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு அதிர்ச்சியை காட்டுறாரு. அண்ணே இப்படியெல்லாம் அபாண்டமா பேசாதண்ணே அப்படிங்கிறாரு பழனி. ஏய் என்னடா நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, குமார் கல்யாணத்தை பத்தி பேசுறேன், ஆனா யாராவது ஒரு வார்த்தை அதை பத்தி பேசுறீங்களா? காலையில இருந்து ராஜி பாஸ் ஆயிட்டான்னுட்டு ஊர் உலகத்துல யாருமே பாஸ் பண்றது இல்லையா? பாஸ் ஆயிட்டாலாம், பேனர் வச்சிருக்காங்களாம் அப்படின்னு அதை பத்தியே பெருமையா பேசுறீங்க. கல்யாணத்தை பத்தி யாராச்சும் ஒரு வார்த்தை பேசுறீங்களா அப்படின்னு சக்தி கேக்குறாரு. எல்லாரும் முகம் சுருங்கி போய் உட்கார்ந்துருக்க. ஆத்தா, அண்ணனுக்கு ராஜி மட்டும்தான் முக்கியம், குமாரை பத்தி கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது, கரிசனமும் கிடையாது அப்படின்னு இன்னமும் மகன் மனசுல நஞ்சதான் விதைச்சிட்டு இருக்காரு சக்திவேல். ஏண்டா அவனுக்கு கருணையும் கரிசனமும் இல்லாம தான் உன் பையன் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானா அப்படின்னு பாட்டி பார்க்க அண்ணனுக்கு குமாரை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. இதோ இருக்கானே இவன் செத்து போனா கூட யாரும் அவனை பத்தி எதுவும் கவலைப்பட மாட்டீங்க, கண்டுக்கவும் மாட்டீங்கன்னு சொல்ல என்னடா இப்படி பேசுற அப்படின்னு பாட்டி பார்க்க மாறி வடிவு ரெண்டு பேரும் என்ன ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த முத்துவேல் ஏய் என்னடா பேசிட்டு இருக்கிற, லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, உண்மையை தானே சொல்றேன், இந்த வீட்டுல நடக்கிறத தானே சொல்றேன் அப்படின்னு சக்திவேல் பேசிட்டு இருக்க குமரவேல் சங்கடமா உட்கார்ந்து இருக்காரு. இன்னும் ஒரு வாய் இட்லி கூட அவர் வாய்க்குள்ள போகல. அண்ணே உங்களுக்கு என் பையனை பத்தி சுத்தமா அக்கறையே கிடையாது. ஏங்கண்ணே இவனை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா எத்தனை தாட்டி கல்யாணம் தட்டி போச்சு. ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட கேக்குறாரு சக்திவேல். டேய் வேணாண்டா இப்படி எல்லாம் பேசாத, முத்துவுக்கா கவலை இல்ல, ஏண்டா அவனாடா முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு பாட்டி கேட்க. ஷோ ஆத்தா, ஒரே விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன், புரிய வைக்கவும் முடியல, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போய் தொலையலாம் போல இருக்கு அப்படின்னு சக்தி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியோட அவரை பாக்குறாங்க. ஆனா அவரை அதை கவனிக்காம எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குதாத்தா, என் பையனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஆனா இந்த வீட்டுல யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சக்திவேல் கோவப்பட. அண்ணே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது, நீ பாட்டுக்கு இப்படியெல்லாம் பேசாத தயவு செஞ்சு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு. டேய் பழனி நீ சும்மா இருங்கிறாரு முத்துவேல். ஒரு நல்ல காரியத்தை காரணமா வச்சு இங்க யாரும் சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிற முத்துவேல். உனக்கு இப்ப என்னடா, குமாருக்கு கல்யாணம் நடக்கணும், நீ பார்த்த பொண்ணு குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு முத்துவேல் கேட்க மற்றவங்க அதிர்ச்சியோட பார்த்தாலும் சக்திவேல் கடுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. நீ நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை நடத்தி வை, நான் உன் கூட நிக்கிறேங்கிறாரு முத்துவேல். சக்திவேல் படக்குன்னு திரும்பி அண்ணனை பார்க்க 2 நாள்ல நிச்சயதார்த்தமா, அதுக்கும் நான் நிக்கிறேன்டா அப்படின்னு அவர் சொல்ல சக்திவேல் நம்ப முடியாம அண்ணனை பாக்குறாரு. குமரவேலும் இட்லிய ஓடி போகாம பாத்துக்கிட்டு இருந்தவரு படக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. வீட்டுக்கு பெரியவனா, உனக்கு அண்ணனா, இவனுக்கு பெரியப்பனா, நான் வந்து நிக்கிறேன், அவ்வளவுதானே பிரச்சனை, முடிஞ்சிருச்சா, சாப்பிடு அப்படிங்கிற முத்துவேல் தட்டில் வச்ச 2 இட்லியை கையால கூட தொடாம அப்படியே எழுந்து போறாரு. மாமா என்ன அப்படின்னு பதறிட்டு இருக்காங்க மாறி. அவர் எதுவும் பேசாம அந்த ஏரியா விட்டு கிராஸ் பண்ணி போக மாமா
அப்படின்னு சுகன்யாவும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஓகே, ஒரு வேலை முடிஞ்சுது. காண்டா ஆரம்பிச்சாலும் காரியம் கரெக்டா நடக்கும்ன்ற நம்பிக்கையில மீசையை தடவிட்டு உட்கார்ந்துருக்காரு சக்திவேல். இது எங்க போய் முடியும்னே தெரியலையே அப்படின்னு கலக்கத்தோட பாக்குறாரு பழனி. சரி, இனி சாப்பிடுறத கவனிக்கலான்னு சக்திவேல் தட்டு பக்கமா குனிறாரு. பாண்டியன் வீட்டுல பழனி ஒரு சேர்ல அப்படியே தலை வெட்டுப்பட்ட மாதிரி உட்கார்ந்துருக்க. பக்கத்து சோஃபாவில் செந்திலும் கதிரும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஏன் மாமான்னு கூப்பிட ஆங்குறாரு பழனி. பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு குமாரை பத்தி தெரியாமல்லாம் இல்ல, அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறாரு அவரு. அதுதான் மாப்பிள்ள, எனக்கும் தெரியல அப்படின்னு பழனிவேல் சொல்ல, எதிரிக்கு எதிரி நண்பைங்கிற மாதிரி இவங்களே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போலங்கிறாரு கதிர். மயிலண்ணியோட அப்பாவை குமரவேல் கட்டி வச்சு அடிச்சான், அத நானே மறக்கல, அவங்களால அதை மறக்க முடியுமா அப்படின்னு செந்தில் சொல்ல, 2 நாள்ல நிச்சயம், எப்படியும் கல்யாணத்தையும் உடனே வச்சிருவாங்க, அப்புறமா உங்க கேள்வி எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு, நடக்க போகுதுன்னு அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு பழனி. என்னடா 3 பேரும் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோமதி அங்கே வர்றாங்க. அக்கா சும்மாதான்க்கா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பழனி சொல்ல, 2 நாளில் குமாருக்கு நிச்சயமா, தெரியுமாம்மா உனக்கு அப்படின்னு செந்தில் கேட்க, அவங்க ரொம்ப அசால்ட்டா, தெரியும் தெரியும், மயில் மீனா கிட்ட சொல்லி மீனா என்கிட்ட சொன்னா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிக்கா நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு பழனி எழுந்து நிற்க, டேய் சாப்பிட்டு போக வேண்டியதானேங்கிறாங்க கோமதி. இல்லக்கா பரவாயில்ல, நாளை காலையில பார்ப்போம், பைக்கா, டேய் வரண்டா அப்படின்னு அவரு கிளம்பி போயிடுறாரு. செந்திலுக்கும் தூக்கம் வருது. அப்படியே கண்ணை தடவிட்டு எழுந்திருக்க, டேய் உட்காருடா உட்காரு அப்படின்னு கையை பிடிச்சி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு கோமதி பழனி உட்கார்ந்த சேர்ல உட்காடுறாங்க. இல்ல மீனா கிட்ட கேட்டேன், அவ எதையும் சரியா சொல்லல, அதான் உங்ககிட்ட கேக்குறேன்னு கோமதி சொல்ல, என்னம்மான்னு கேக்குறாரு ஆபீசர். டேய் உனக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனையாடான்னு கோமதி ஆரம்பிக்க, அவர் முகத்துல புரட்டாசி மின்னல் வெட்டிட்டு போகுது. கொஞ்சம் மென்னு முழுங்கிட்டு, எனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு அவரே கேக்குறாரு. டேய் அதை தாண்டா நானும் கேக்குறேன் அப்படின்னு கோமதி கேட்க, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு மென்னு முழுங்குறாரு. டேய் பொய் சொல்றியா, என்கிட்ட உண்மையை சொல்லுடா அப்படின்னு கோமதி கேட்க, கதிர் அம்மாவையும் அண்ணனையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. உண்மையை தாம்மா சொல்றேன், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்றாரு செந்தில். அவ்வளவுதான் கோமதி ரைஸ் ஆகி, அப்புறம் ஏன் 2 பேரும் பேசாம இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவரு படிச்சுட்டு இருக்காரு. அது அவ சாப்பிடாம இருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல்ல, அதுக்கு அவகிட்ட கோவிச்சுக்கிட்டேன், அதனால அவ என் மேல கோவமா இருக்கா அப்படின்னு அவரு பூசி மெழுகிட்டு இருக்க. கதிர் என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால அவ என்கிட்ட பேச மாட்டேங்கிறாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, குழம்பி போன கோமதி, டேய் என்னடா நெசமாவா சொல்றேன்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவரு பூசி முழுகிடுறாரு. சரி சரி, நீ சொல்றத நம்பிட்டேன் அப்படின்னு கோமதி ஓப்பனாகவே சொல்லிட்டு போறாங்க. அவங்க ரூம்குள்ள போனதும் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், என்னமோ இருக்கு உனக்கும் அன்னைக்கும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறங்கிறாரு கதிர். செந்திலுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கு. கொஞ்சம் திடுக்குன்னு பாக்குறவரு, நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன்டாங்கிறாரு கதிர்கிட்ட. என்னென்ன பண்ணினேன்னு கதிர் கேக்குறாரு. நான் பண்ணின விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவ என்கிட்ட பேசாமையே இருக்கா அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படி என்ன பண்ணிருப்பாரு அண்ணன்னு யோசிக்கிறாரு கதிர். அதனாலதான் மீனாவுக்கு உடம்பு சரியில்லாமையே போச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படி என்ன பண்ணன சொல்லுன்னு என்ன கதிர் அவசரமா கேக்குறாரு. வேற ஏதாவது பொண்ணுகிட்ட பேசுனியா அப்படின்னு அவர் கொஞ்சம் சங்கடமும் சந்தேகமா கேட்க, டேய் 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்ல, கதிர் அவரையே பார்த்துட்டு இருக்காரு. நான் அது கொஞ்சம் காசு வாங்கிட்டேன்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, கடன் ஏதாச்சும் வாங்கினியான்னு முகத்தை சுருக்கிட்டு கேட்கிறாரு கதிர். இல்லடா ஆபீஸ்ல பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் பூசி மொழிகிட்டு இருக்க. புரியலன்னுங்கிறாரு கதிர். வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக பணம் வாங்கிட்டேன்னு நேரடியா சொல்லிடுறாரு. கதிருக்கு சடக்குன்னு புரியல. கொஞ்சம் யோசிச்சுட்டு லஞ்சம் வாங்கினியான்னு கேட்கிறாரு. ஆமா, அந்த வார்த்தைக்கு தான் அவரு இத்தனை ஃபவுண்டேஷன் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அவரும் தம்பியை திடுக்குன்னு பார்த்துட்டு ஆமான்னு மெதுவா தலையாட்ட கதிர் பயங்கர அதிர்ச்சியோட அண்ணனை பாக்குறாரு. அவர் அப்படியே அதிர்ச்சியோட உட்கார்ந்துருக்க. நான் லஞ்சமா வாங்கி வச்சிருந்த பணத்தை மீனா பார்த்துட்டா. சந்தேகப்பட்டு கேட்டா நான் இல்லவே இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ சமாளிச்சுட்டேன். அடுத்த நாள் நான் ஆபீஸுக்கு போனேன். ஏதோ என்னோட நல்ல நேரம் அன்னைக்கு நான் பணத்தை வாங்கல அப்படின்னு செந்தில் சொல்ல, சி வாங்குறது லஞ்சம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பத்தி எல்லாம் பேசுறியா நீ
அப்படின்னு கதிர் வெறுப்பா கொஞ்சம் வேற பக்கம் பாக்குறாரு. அன்னைக்கு என்ன பார்த்து விஜிலன்ஸ்ல இருந்து வந்துட்டாங்க. அட்டெண்டர், ஏஇ, அப்புறம் காசு வாங்கின அத்தனை பேரையுமே கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொல்ல கதிர் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. ஏதோ நான் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டேன். அந்த பதட்டத்துல மீனா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லி தொலைச்சிட்டேன். அவ என் மேல கோவிச்சிட்டா அப்படின்னு செந்தில் சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே இருந்த கதிர், என்ன நீ நிஜமாவே லஞ்சம் வாங்கினியான்னு கேக்குறாரு. செந்தில் கொஞ்சம் தயங்கிட்டு மெல்ல ஆமான்னு தலையாடுறாரு. அவ்வளவுதான். கதிர் ரொம்ப கடுப்பாக்கி, என்ன நீ வாங்குற சம்பளம் பத்தலையா உனக்கு? ஏதாவது பண கஷ்டமா உனக்கு அப்படின்னு கத்துறாரு. அதெல்லாம் இல்லடா அப்படின்னு அவர் சொல்ல, காசு கொடுத்துதான் வேலை வாங்கணும் நாம, ஆனா அதுக்காக காசு வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்கடா அப்படின்னு செந்தில் சொல்ல, உன் ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரையுமே அப்பா வளர்க்கலையேன்னு அப்படின்னு கதிர் சொல்ல சாட்டையால் அடிச்ச மாதிரி இருக்கு செந்திலுக்கு. லஞ்சம் வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு, அதை நீ செய்யலாமா அப்படின்னு கதிர் கொஞ்சம் கோவமா கேட்க, வாங்கிட்டேன், இனிமே என்ன பண்றதுங்கிறாரு செந்தில். அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு ஒரு செகண்ட் யோசிச்சியா அப்படின்னு கதிர் கேட்க, எல்லாரும் முன்னாடியே நல்லா அடிப்பாரு, வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லுவாரு அப்படிங்கிறாரு செந்தில். உனக்கு என்ன ஆகும்னு கேட்கல, அப்பாவுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சியா அப்படின்னு கதிர் கேட்க திடுக்குன்னு பாக்குறாரு. அவரால் இதெல்லாம் தாங்கவே முடியாதுன்னு, சத்தியமா உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு, தப்புன்னு, பெரிய தப்பு அப்படின்னு கதிர் கடுப்போடு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. செந்தில் என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. கதிர் வேகமா ரூம்குள்ள வர ராஜி மொபைல்ல பேனரையே பார்த்துட்டு இருக்கவங்க கதிர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக படக்குன்னு காலை நீட்டுறாங்க. கதிர் என்ன அப்படின்னு கேட்க, என்ன ஒரு வருங்கால ஐபிஎஸ் ஆபீசர் உட்கார்ந்துருக்கேன், கண்டுக்காம போற அப்படின்னு ராஜி கெத்தா கேட்க, சரி இப்ப என்ன பண்ணணுங்க ஆபீசர் அப்படின்னு கதிர் கேட்க, சல்யூட் அடிங்கிறாங்க ராஜி. அம்பட்டு தானே அப்படிங்கிற கதிர் சல்யூட் அடிக்கிறாரு. ராஜியை சிரிச்சுட்டு, என்ன சொன்னதுமே பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் உட்காரு அவரோட தோல்ல தட்டி கொடுத்து, நல்ல பையன் அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்றாங்க ராஜி. கதிர் அப்படியே உட்கார்ந்துருக்க சிரிப்போட அவரோட கையை கோத்துக்கிட்டு அவர் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. கதிருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அண்ணன் பண்ணினதால பயங்கர காண்டில் இருக்காரு. அதனால அவரு சட்டுன்னு ரியாக்ட் பண்ண முடியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல அவரும் சமாளிச்சுக்கிட்டு எனக்கும் தான்றாரு. நம்ம வீட்டுல எங்க வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, அதுலயும் மாமா எனக்கு பேனர்லாம் வைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ராஜி சொல்ல கதிரும் சிரிச்சுட்டு, அவருக்கு அவர் பசங்க தான் எதுவும் பண்ணாலும் பிடிக்காது, ஆனா மருமகள்ங்க பண்ணா கொண்டாடி தீத்துருவாரு அப்படின்னு கதிர் சொல்ல சிரிக்கிற ராஜி, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. சொல்லுங்கிற மாதிரி கதிர் பார்க்க வானத்துல பறக்குற மாதிரி இருக்குன்னு பறந்து காமிக்கிறாங்க ராஜி. அவரும் அப்படியே வானத்தை பார்த்துட்டு, தனியா பறக்குறியா இல்ல நானும் கூட வரேன்னு கேக்குறாரு. நீ இல்லாம எப்படி அப்படின்னு ராஜி அவரோட காலில் தட்ட, அதுதானேன்னு சிரிக்கிறாரு அவரு. ஓகேன்னு சிரிக்கிறவரு. அப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு, நாம எதிர்பார்த்த மாதிரி பாஸும் ஆகியாச்சு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜு ஒவ்வொன்றுக்கா சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் மெயின் எக்ஸாமுக்கு எப்போ ப்ரிப்பேர் பண்றதா உத்தேசம்னு அவர் கேட்க ராஜு உம்முன்னு முகத்தை வச்சுட்டு, இன்னைக்கு தானே ரிசல்ட் வந்திருக்கு, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்றாங்க. கரெக்டு தான், ஆனா தொடங்குறது எப்போன்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் பண்ணிடுவேன், ப்ரிப்பேர் பண்ணலான்னா கூட நான் பாஸ் ஆயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்றாங்க ராஜி. கதிர் அவங்கள குறுகுறுன்னு பார்த்துட்டு, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் தான், ஆனா இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸா உனக்கு தெரியல அப்படின்னு கேட்க, இப்ப ராஜி ரொம்ப கெத்தா, இல்லப்பா நானெல்லாம் பாஸ் ஆயிடுவேன், நீ கவலைப்படாத பயப்படாத என்ன அப்படின்னு ராஜி சொல்ல, முத நாள் போர்வையை போத்திட்டு உட்கார்ந்து குதிரைக்குள்ள இருந்து எட்டி பார்க்கிற குட்டிச்சாத்தா மாதிரி ராஜி இருந்ததை அவரால் மறக்க முடியல. நான் பயப்படல, ஆனா நேத்து இதே இடத்துல ஒரு ஆள் எப்படி பயந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு நீ பார்க்காம விட்டுட்டியே, எப்பா தலையில பெட்ஷீட்லாம் போட்டுக்கிட்டு குளிர் ஜுரம் வந்த மாதிரி ஈன்னு நடுங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கதிர் பயங்கரமா ஓட்டி தள்ளிடுறாரு. அதை வேற ஏன் ஞாபகப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு ராஜி சங்கடத்தோட கேட்க, இப்ப லைட்டா இல்ல கொஞ்சம் ஓவரா சீன் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கியே, அதனாலதான் நடந்ததை ஞாபகப்படுத்தினேன் அப்படிங்கிறாரு கதிர். அது அப்ப நீ பார்த்தது ரிசல்ட்டுக்கு முந்தின ராஜி, இப்ப பாக்குறது ரிசல்ட்டுக்கு பிந்தைய ராஜி, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ராஜி சொல்ல, ஐயோ ஓவரா தான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிற கதிர், சரி
நீ பாஸ் ஆனதுக்கு என்ன வேணும்னு கேளுங்கிறாரு. அதான் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டேன்றாங்க ராஜி. ரிசல்ட்டுக்கு முன்னாடி இப்ப என்ன வேணும்னு சொல்லுன்னு ராஜியோட வழிக்கே போயிடுறாரு கதிர். ஒன்னும் வேண்டான்னு ராஜி சொல்ல சும்மா சொல்லுங்கிறாரு அவரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இப்படியே என் கூடவே இருந்தா மட்டும் போதுன்றாங்க ராஜி. கதிர் கையை எடுக்கிறதுக்குள்ளேயே ராஜி அவரோட கையை கோத்து பிடிச்சிக்கிறாங்க. என்ன ரொமான்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கதிர் கேட்க, ரொமான்ஸ் எல்லாம் இல்லைங்கிறாங்க ராஜி. அப்புறம் இது அப்படின்னு அவரு கையை காட்டி கேட்க, ஏதோ ஒண்ணு அப்படின்னு ராஜியும் அர்த்தமே இல்லாம பேச கதிரும் அதை ரசிச்சுட்டு சிரிப்போட பாக்குறாரு. ராஜி கொஞ்ச நேரத்துல நிகழ்ச்சியோட தேங்க்ஸ் கதிருங்கிறாங்க. எதுக்கு இப்ப எனக்கு தேங்க்ஸ்ங்கிறாரு அவரு. எல்லாத்துக்கும் தான்றாங்க ராஜி. அப்போ நாளைக்கு காலையில கிரவுண்டுக்கு போயிடலாமா அப்படின்னு அவரு காரியத்துல குறியா இருக்க படக்குன்னு கைய உருவிக்கிற ராஜி. இப்ப எதுக்கு நல்ல மூட ஸ்பாயில் பண்றேன்னு கேக்குறாங்க. உடனே கதிர் சிரிச்சுட்டு, ஏய் நான் சும்மா கேட்டேன் அப்படின்னு அவர் விளையாட்டா சிரிக்க, இப்பதான் ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு கதிர். அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்ல, சரி ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு கதிரும். கதிரை பார்த்து சிரிக்கிற ராஜி மறுபடியும் அவரோட கைக்குள்ள கையை விட்டு கோத்துக்கிட்டு அவர் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. ராத்திரி தூங்குற நேரமாக மீனா எழுந்து ஒரு புக்கை ஓரமா வச்சுட்டு கட்டில்ல உட்கார்றாங்க. செந்தில் உள்ளர வர்றாரு. கட்டில்ல இவ எதிரில் உட்காரலாமா இல்ல சேர்ல உட்காரலாமா வெளியே போயிடலாமான்னு அவரு ரொம்ப குழம்பிட்டு யோசிக்கிறாரு. நீண்ட நேர யோசனைக்கு பிறகு மீனாவுக்கு எதிரில் பெட்லயே உட்கார்றாரு செந்தில். டேப்லெட் சாப்பிட்டியான்னு கேட்க, மீனா நிமிந்து கூட பார்க்கல. உன்னதான் கேட்குறேன், எம்பட்டு நேரம் தான் இப்படி அமைதியாவே இருப்ப, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு செந்தில் கேட்க, எத்தனை தடவை சொல்றதுங்க உங்ககிட்ட பேச போறது இல்லைன்னு, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அவரும் அலுப்பாக்கி நீ என்னதான் பிளான்ல இருக்கன்னு கேக்குறாரு. நான் ஒரு பிளான்ல இல்லைங்கிறாங்க மீனா. நம்ம பேசுறது இல்லைன்னு அம்மா உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா எங்கேயோ பார்த்துட்டு ஆமா கேட்டாகன்றாங்க, எங்கிட்டையும் கேட்டாங்க, என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேங்கிறாரு செந்தில். மீனா அப்படியே ஒரு பார்வையா முறைக்க, கதிரும் நாம பேசாம இருக்கத கவனிச்சிருக்கிறான், மத்தவங்களும் கண்டிப்பா கவனிச்சிருப்பாங்க, இது வரைக்கும் யாரும் கேட்கல, இனிமே ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டேன், உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லணும்னு நீங்க யோசிச்சுக்கங்கன்றாங்க மீனா. ஏய் எதுக்கு என்ன கேட்பாங்கன்னு எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும், அதுக்கு பேசாம நம்ம வீட்டுக்கு போலாம் இல்லைங்கிறாரு செந்தில். இது யார் வீடுன்னு மீனா கேட்க, குவார்டர்ஸுக்கு போலான்னு சொன்னேங்கிறாரு அவரு. அங்க வந்து உங்க கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது, நான் இங்கதான் இருக்க போறேன்னு மீனா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அப்ப நார்மலாவது என்கிட்ட பேசுங்கிறாரு செந்தில். முடியாதுன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க மீனா. இங்க பாரு, இப்படி கோவமா மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னா அத அங்க வந்தாச்சும் இருங்கிறாரு செந்தில். ஒரு பெருமூச்சு விடுற மீனா, நான் இங்கதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன்றாங்க. ரூம் கதவு கொஞ்சம் திறந்துதான் இருக்கு. கோமதி அப்ப கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாங்க. ஏன் மீனா இப்படி போட்டு படுத்துற என்ன செந்தில் கேட்க, மீனா ரொம்ப டென்ஷன் ஆகி, நீங்க தான் என்ன போட்டு படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த, கொஞ்சம் போய்கிட்டு இருந்த கோமதி அப்படியே டக்குன்னு நின்னுடுறாங்க. செந்தில் ஐயோ எதுக்கு இப்படி கத்துறான்னு தவிப்பா பார்க்க, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, மறந்துட்டீங்களா அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க, கோமதி அங்கேயே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பண்ணின வேலைக்கு நான் இம்புட்டு அமைதியா இருக்கிறதே பெரிய விஷயம், மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம், அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க, அதை விட்டுட்டு சும்மா நல்லபடியா பேசு, வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்துன்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு மீனா ஹை பிச்சில் கத்திக்கிட்டு இருக்க, செந்தில் அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாரு. வெளியே நின்ன கோமதியும் வந்து சுவட தெரியாம அப்படியே கிராஸ் பண்ணி மெதுவா போயிடுறாங்க. செந்திலும் பயங்கர டென்ஷன் ஆகி ரூம்ல இருந்து வெளியே வர, கிச்சன் என்ட்ரன்ஸுக்கு போன கோமதி அப்படியே நின்று பாக்குறாங்க. பட் செந்தில் கோமதியை பார்க்கல. கோமதி ரொம்பவே கவலையோட அப்படியே திரும்பி மீனா ரூமா பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.